சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். முதலாவதாக அன்பானவர்களே, நாம் பார்த்த வண்ணம் ஜனங்கள் நம்முடைய தெய்வனை பார்த்து கேட்கும் பொழுது, உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்கும் பொழுது, பிறகு நம்முடைய கடவுள் வல்லவர், பெரியவர், நல்லவர், பிசாசுகளை ஓட்டுகிறவர், நோய்களை சுகமாக்குகிறவர், இல்லாத காரியங்களை இருக்கும்படி அழைக்கிறவர் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நாம் பாடும் பொழுது, நம்முடைய தெய்வனை குறித்து நம்பும் பொழுது, இந்த காரியங்கள் வார்த்தையாகவே இருந்துவிடக்கூடாது, செயல்முறையாக மாற்றப்பட வேண்டும். இல்லையா? பிசாசு கட்டுல வரவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை அனுப்ப முடியாது. அவன் அந்த பிசாசின் கட்டில் இருந்து அவனுக்கு விடுதலையை தர வேண்டும். நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். பல விதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு நம்முடைய தெய்வன் எங்கே இருக்கிறார், அவர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லாவிட்டால் நாம் செய்கிற அறிக்கைக்கும் நாம் நம்புகிற நம்பிக்கைக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். So the world will always be justified in asking such questions. இந்த உலகம் எப்பொழுதும் அன்பானவர்களே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டேதான் இருப்பாங்க. நீ சொல்றவன் கடவுள் இப்படி, நீ சொல்றவன் கடவுள் இப்படி, எங்கே என்று கேட்பாங்க. தாவீதை கேட்ட மாதிரி. அப்போ தாவீதுக்கு இப்படிப்பட்ட கேள்விகளும் சவால்களும் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது தெய்வனை நோக்கி ஓடினான் என்று. பிறகு இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு போன வாரம் பகிர்ந்து கொண்டேன், மோசேயை குறித்து. மோசே பார்வோனிடம் போய் என்னுடைய ஜனங்கள் எல்லாம் உடுப்பா அப்படி என்று சொல்லும் பொழுது பார்வோன் கேட்கிறான், நீ என்னடா நீ கிறுக்குத்தனமா பேசுற? I have 2 million people who are supplying the labor cost of the whole of Egypt. எகிப்து முழுமைக்கும் 20 லட்சமா? அது எப்படியோ 2 மில்லியன், 2 கோசம் பேர் இருக்கிறாங்க. நீ என்ன நீ பாட்டுக்கு வர வெளியே விடணும்ன்ற உன் கனவு விட சொன்னாங்க. Who is your God? For 400 years, 400 வருஷங்கள் உங்களுடைய ஜனங்கள் எங்களுக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தூங்கிக்கிட்டு இருந்தாரு அவன் கடவுளை. திடீர்னு வந்துட்டாரு, திடீர்னு வந்துட்டு விடுன்னு சொல்ற. Who is your God என்று கேட்டாரு. And so Moses went and wept. மோசஸ் கடவுளிடம் போய் கண்ணீர் வடித்தார் என்று பார்க்கிறோம். பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, பார்வோன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், நான் யார் என்பதை அவனுக்கு என்ன செய்ய போறேன், காட்ட போகிறேன் என்று சொன்னார். சரியா? இது எல்லாம் போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுது நாம் தெய்வனை ஆழமாக தேடுவது? எப்பொழுது நாம் தெய்வனை ஆழமாக தேடுவது? உங்களுடைய தமிழ் பைபிள்ல 6வது வசனம், ஆங்கில பைபிள்ல 5வது வசனம். Verse 5 in your English Bible, if you are referring to an English version, and verse 6 in your Tamil Bible, 42வது சங்கீதம் 5வது வசனம். Why are you cast down, O my soul? Why are you in turmoil within me? Hope in God, for I shall again praise Him, my salvation and my God. Oh, sorry, it is in verse 6 also. I didn't see that number there. My soul is cast down within me, therefore I remember you.
my soul is cast down within me, and therefore I remember you. நாலாவது வசனம், these things I remember as I pour out my soul, how I would go with the throng and lead them in procession to the house of God, with glad shouts and songs of praise, a multitude keeping festival. ஆறாவது வசனம் முதல் தமிழ்ல வாசிப்போம், பிறகு நாலாவது வசனம். தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் என்னுடைய ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையினால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உண்மை நினைக்கிறேன். அந்த மலைகள் எல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையினால் உம்மை நினைக்கிறேன். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து பெரிய மலையிலிருந்து உன்னை என்ன செய்கிறேன்? உம்மை நினைக்கிறேன். என்னுடைய ஆத்துமா கலக்கத்தில் இருக்கிறது. பிறகு நாலாவது வசனம் பாருங்களேன். முன்னே முந்தின நாட்களில் பண்டிகை நடைபெறும் பொழுது கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். இதையெல்லாம் தாவீது நினைவு கூறுகிறார். முந்தி நாட்களில் ஒரு பண்டிகை நடைபெறும் பொழுது நான் ஆடி பாடி தெய்வனை ஸ்தோத்தரிப்பேன், கைகளை உயர்த்தி தெய்வனை பாட்டு பாடி எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். ஜனக்கூட்டங்கள் எருசலேம் ஆலயத்துக்கு நடந்து போகும்பொழுது நாள முன்னால போவேன், என்னல பாட சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது ஆறாவது வசனத்துல என் ஆத்துமா கலங்கி போயிருக்கிறது, ஆகையினால் உன்னை நான் என்ன செய்வேன்? நினைப்பேன். Now listen very carefully. All of us know that we do not have a consistent spiritual life. நாம் அனைவருக்கும் தெரியும் அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு நிரந்தரமான ஒரு எல்லையில் காணப்படாது. எப்பொழுதுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். பலவீனம் உள்ள நாட்களும் கஷ்டம் உள்ள நாட்களும் என்ன செய்யும்? சோதனை நிறைந்த நாட்களும் மாறும். நம்முடைய ஆத்துமா கலக்கம் அடையும். சில வேளையில நமக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது. சர்ச்சுக்கு போகணுமா, ஐயோ சர்ச்சுக்கு போகணுமாடா அப்படின்னு இருக்கும். வளர்ந்தா ஜெபம் பண்றா, பாப்போம் அப்படின்னு இருக்கும். பைபிள் படிடா, சரி 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 படிக்கிறேன் அப்படின்னு சும்மா பேருக்காக படிக்கணும் என்ற கடமைக்காக படிப்போம். ஆராதனை மாதிரி இருக்காது. இங்கதான் நிற்போம், கையெல்லாம் தூக்குவோம், ஆனா நம்மளால ஆராதிக்க முடியாது. ஆனால் எப்பயுமே அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது கிடையாது. சில நாட்களில் தெய்வனை உற்சாகமாக ஆராதித்து ஆடி பாடி சந்தோஷமாக இருப்போம். ஜெப நேரங்களை வாஞ்சிப்போம். வேதம் நமக்கு ருசியாக காணப்படும். ஆராதனை ரொம்ப வாஞ்சையாக இருக்கும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா சண்டே வரும். Oh, I want to go and pray, I want to worship the Lord, I want to sing and I want to dance. Sometimes you don't want to do that. You just feel like you are a rock. ஒரு பாறை மண். சரியா? And David was going through that cycle. தாவீது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை சந்தித்தார். நாலாவது வசனத்தில் சொல்லுகிறாரு, முந்தின நாட்களில் ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்க போகும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துல இந்த எருசலேம் மலையில இருக்கிற இந்த ஆலயத்துக்கு எல்லாம் நடந்து போவாங்க. நிறைய பாடல்கள், எழுதப்பட்ட பாடல்கள் இந்த நடக்கிற பாதையில எழுதப்பட்ட பாடல். காரணம் என்னவென்றால் ஆராதனையில முக்கியமாக பங்கு பெறுகிறது ஆசாரியர்கள். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டு போவாங்கன்னா பாடிக்கிட்டே போவாங்க. கடவுளை குறித்து துதித்து அப்படியே பாடிக்கிட்டு அந்த மலையில ஏறி போவாங்க. அதுதான் அவங்களுக்கு கொண்டாட்டம். தம்புரும் வாத்தியத்தையும் அடிச்சுக்கிட்டு டங்கு 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 அடிச்சுக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டு ஊர்வலம் மாதிரி போவாங்க. தாவீது அதை நினைவு கூறுகிறார். முந்தின நாட்கள்ல நாள முன்னால இருப்பேன், இப்ப எனக்கு அப்படியா நடக்குதா, போணுமா அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது, எனக்குள் கலக்கம் வருகிறது. And David says, when I am at my lowest point in my spirituality, when my heart is not desiring God, then I will seek Him. I will tell you later. I know I am contradicting. எப்படி கடவுள் மேல வாஞ்சை இல்லாம கடவுளை தேடுறது, எப்படி அவரை நோக்குகிறது என்று பிறகு நான் வருகிறேன். அதுக்கு I will finish off with some practical points here. Now,
Come back here again. I have a reason, or rather, David has a reason to say that when I am at my lowest, I will seek my God. தாவீதுக்கு அன்பானவர்களே, ஒரு வெளிப்பாடு, ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கிறது. நான் எப்பொழுது அதிகமான கலக்கம் அடைந்திருக்கிறேனோ அப்பொழுது நான் தேவனை தேடுவேன் என்று சொல்லுகிறார். There is a reason. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல காட்ட போகிறேன் பழைய ஏற்பாட்டில இருந்து. யார் தாவீது அப்படி சொன்னாரு? நான் அதிகமாக கலக்கம் அடையும் பொழுது, குடும்பத்துல பிரச்சனை வரும் பொழுது கலக்கம் அடையும். நம்ம ஆவிக்குரிய ஆவி வாழ்க்கை மேல இருக்காது. ஒருவேளை சிலருக்கு இருக்கும் பொழுது எப்பயுமே பீக்ல, பட் பொதுவாக ஜனங்களுக்கு கொஞ்சம் கலக்கம் ஆயிடும். கணவன் மனைவி பிரச்சனை வரும் பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரச்சனை வரும் பொழுது, பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வருது, குடும்பத்துல எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள், பொறாமைகள், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காம வேற ஆளுக்கு போகும் பொழுது, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு கிடைக்காதது போல, all this will bring about a lot of confusion and problems. நோய்கள் குடும்பத்துக்குள் வரும் பொழுது, நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு என்று வியாதிகள் பிரச்சனைகள் வரும் பொழுது, வறுமைகள் வரும் பொழுது, வேலை போகும் பொழுது, சில எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காதது போல நடக்காம போகும் பொழுது, நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறாரு, வேதம் சொல்லுகிறது, நெருக்கம் நீண்ட காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. Hope deferred makes the heart sick. இல்லையா? Hope deferred makes the heart sick. இது மத்தியில சோதனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வாழ்றோம் நினைக்கிறோம், திடீர்னு ஒரு சோதனையில விழுந்துரும். A temptation comes. We thought we have climbed on top of the mountain and we have overcome everything. ஒரு மலை மேல ஏறிட்டோம், இனிமேல் கீழே விட மாட்டோம் என்று நினைக்கிறோம். ஒரு சோதனை வரும் பொழுது திடீர்னு என்று மலையின் அடி ஸ்தலத்துல கீழே கிடக்கிறோம் பொத்து. அப்புறம் நினைச்சு பாருங்க, நான் நினைச்ச மேலதான் நான் போயிட்டேன்ட்டு இந்த மாதிரி படும் பாவியான பெரிய பாவியான இருக்கிறேன் அப்படின்னு உழுது கிடக்கிறோம். இது எல்லாமே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் கலக்கப்படும். தாவீது சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் தேவனை என்ன செய்வேன்? தேடுவேன் என்று. சரியா? Now, why did David say that? It is very difficult, isn't it? இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல தேடதான் கஷ்டம். நல்லா இருக்கும்போது தேடுறது ரொம்ப சொன்னாங்க, கஷ்டமான வேளையில தேடதான் கஷ்டம். ஆதியாகமம் 21வது அதிகாரம். சரி, நல்ல கவனிங்க. ஆகார பத்தி பேச போறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆபிரகாமுடைய வைப்பாட்டி, ஆபிரகாமுடைய கிப். ஏன்னா சாராளுக்கு பிள்ளை பிறக்கலன்னு தெரிஞ்சோன்னே இவர் ஆகாருக்குள்ள உறவு கொண்டு ஆகார் மூலியமாக இஸ்மவேல் பிறந்துட்டாரு. Now listen very carefully. எல்லாம் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் நல்லா நடந்து கொண்டுதான் இருக்குது. எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குது. It was almost like heaven for Hagar and Ishmael. இல்லையா? ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு பரலோகம் போல நடைபெறுகிறது. இப்ப ஆபிரகாம் செத்த பிறகு சொத்து எல்லாம் யாருக்கு போகுது? இஸ்மவேலுக்கு போகுது. The prince, ஆகாருக்கு இது ஒரு பெரிய வெளியேறப்பட்ட பொக்கிஷம். இந்த கணவனுடைய எல்லா சொத்தும், ஆடு மாடு வேலைக்கார ஒட்டகம் பூச்சி நண்டு எல்லாம் யாருக்கு போகுது? Everything is going for my son la. நான் யாரு? ஒரு அடிமை. I am a slave. எகிப்து தேசத்துல இருந்து ஒரு அடிமையாக இங்க வந்திருக்கிறேன். என்னுடைய எஜமானுக்கு வயசாயிருச்சு, ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, சாராளுக்கும் வயசாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டும் போட்டுக்கும். சரியா? அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் ஆளுகை செய்ய போறது யார் தெரியுமா? என்னுடைய மகன் இஸ்மவேல், என்னுடைய மகன் என்று. And it was a glorious time. ரொம்ப நல்ல ஒரு காலம் அது, இந்த காலம் அது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த கிழவிக்கு கர்ப்பமாயிட்டான். இந்த சாராளுக்கு கர்ப்பமாகி இந்த ஒரு பையன் பிறந்துட்டான், ஐசக். இந்த ஐசக் பிறந்த பிறகு இந்த இஸ்மவேலுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சரியா?
பெரிய பிரச்சனை வந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அப்புறம் ஆபிரகாம் வந்து நீ போமா, இங்க நீ வாழக்கூடாது அப்படின்ட்டு சாரால ஆகார கத்தி அடிக்கிறார். என்ன திரும்ப செய்கிறாரு ஆபிரகாமுக்கு அனுப்ப பிடிக்கல. ஏன்னா ஒரு அளவு இவன் மூத்த பையன் இஸ்மவேல், அவன் மேல அன்பு சிநேகிதம் இருக்கிறது. ஆனா என்ன செய்கிறது, குடும்பத்துல பிரச்சனை. கடவுள் சொல்லிட்டாரு, இல்ல நீ அனுப்பி விட்டுருக்கு. அப்போ இந்த பெர்ஷிபா என்று சொல்லப்பட்ட இந்த வனாந்தரத்தை தாண்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஒரு 14 வாசிங்க. 14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெர்ஷிபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பெர்ஷிபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். இவ ஒரு எகிப்தில இருந்து வந்த அடிமை. இவளுக்கு ஒண்ணும் பெரிய அறிவு கிடையாது, எப்படி வாழ வேண்டும் தெரியாது. பொம்பளை, ஒரு சின்ன பையன் வேற கூட இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் ரொட்டியையும் தண்ணியையும் ஒரு பேக், ஒரு ஸ்கின் ஆஃப் வாட்டர் என்று சொல்லுது. we do not know how big it is. இத கொடுத்துட்டு நீயும் பிள்ளையை எப்படியாவது என்ன செஞ்சுக்க, பொழைச்சிக்க அனுப்பி விட்டுட்டான். வேலைக்காரன் யாரும் கிடையாது, உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. வனாந்தரத்துள்ளார அம்மாவும் சின்ன பையனும் என்ன செய்யறாங்க, அலைந்து திரிகிறாங்க என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு பாதையும் தெரியல. இந்த ஆகாருக்கு எப்படி பொழைச்சு கொள்ள வேண்டும் என்று அறிவும் கிடையாது, பாதையும் தெரியாமல் வனாந்தரத்தில் தடுமாடி கொண்டிருக்கிறார். இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு, வயசான ஆபிரகாமுக்கு இதெல்லாம் மூளையில இருந்திருக்கணும் இல்லையா? நீ எப்படி வாழ போற, இந்த வனாந்தரத்தை உன்னால தாண்ட முடியுமா, நீனும் பிள்ளையும் செத்து போயிருவீங்களே, பொழைச்சு கொள்ள முடியுமா? Can you survive and can't I send some two servants? ஒரு 2 வேலைக்காரனை கூட அனுப்ப கூடாதா, அல்லாட்டி பாதை காட்ட கூடாதா, வேற ஜாதி கூட போய் சேர்றதுக்கு? நத்திங். எகிப்துல போய் திரும்ப விட்டுருக்கலாம் 4 பேரை சேர்த்து வச்சு. இந்த பையனையும் இந்த பொம்பளையையும் வனாந்தரத்துல தண்ணியை கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பி விட்டுட்டார். அனுப்பி விட்ட பிறகு இப்ப வனாந்தரத்துல பாதை தவறி போய்விட்டு தண்ணி முடிஞ்சிருச்சு, ரொட்டி முடிஞ்சிருச்சு. இஸ்மவேல் சாவ போறான் என்று தெரியும். இஸ்மவேல் சாவ போறான் என்று தெரிஞ்ச பிறகு அவன் சாவறத நான் பார்க்க கூடாது என்று தூரத்துல தூக்கி போட்டு இவ போய் உட்கார்ந்துக்கிட்டா வேற இடத்துல. சரியா, நான் சாவறதை என் கண்ணு பார்க்க கூடாது, அது சரி கிடையாது என்று தூரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டா. And then God comes. அதுக்கு பிறகு ஆண்டவர் வருகிறார். 21வது வசனம் 21. அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் 19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். Then God opened her eyes and she saw a well of water. Well, தமிழ்ல என்ன போட்டுருக்குது, துருவி, தண்ணீர் துறவு, வெள்ளு, கிணறு. கரெக்ட், ரைட். ஆண்டவர் ஆகாருடைய கண்ணை திறந்தாராம். ஆகார் எதை பார்த்தாலாம், கிணறை பார்த்தார் என்று. நல்லா கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே. ஆபிரகாம் சொந்த புருஷன் என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தார், ரொட்டியும் ஒரு பேக்ல தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. கடவுள் என்ன கொடுத்தாரு, கிணறையை கொடுத்தாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் what I mean? அண்டர்ஸ்டாண்ட்? ஆபிரகாமுக்கு கொடுக்க முடிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான், இவளால தூக்க முடிஞ்சதும் அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கடவுள் ஆகாருக்கு கிணறையே திறக்கிறார். ஆபிரகாம் அன்பானவர்களை இந்த பிள்ளையையும் இந்த தாயையும் பொழைக்க முடியுமா என்று தெரியாத ஒரு நிலைமையில அனுப்பி விட்டாரு. ஆனா கடவுள் என்ன தெரியுமா செஞ்சாரு, 18வது வசனத்துல 18 வாசிங்க. நீ எடுத்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை நான் ஒரு பெரிய என்னவாக மாற்றுவேன், ஒரு பெரிய ஜாதியாக நான் மாத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள். I'm coming to this point. When Hagar was at the lowest point, she saw the well. When she was all right, she got a skin of water. வழங்குதா, ஆகார் எல்லா
இருந்தார். அந்த இடத்துல நிறைய வேலைக்காரங்க, ஒரு பெரிய ஒரு ராணுவமே அங்க இருந்தது. ஏன்னா லோத்தை விடுதலை ஆக்குவதற்கு வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் 300 போர் வீரர்களை கொண்டு போனார்கள். பெரிய கூட்டம். அவளுக்கு கிடைச்சது எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு துருத்தியில் என்னது தண்ணீர், அவ்வளவுதான் கிடைச்சது. ஆனா ஆபிரகாமை விட்டு போய்விட்டு வனாந்தரத்துல ஒண்ணுமில்லாமல் கடக்கும் பொழுது, அவள் கதறும் பொழுது, அவனுடைய மகன் இஸ்மவேல் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கிணறையே என்ன செய்தாராம்? திறந்தார் என்று விளங்குதான். When Agar was at her lowest, she got her best in her. ஆகார் மிக ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மனம் கலங்கி நொறுங்கி போய் இருக்கிற வேளையில கடவுள் சிறப்பானதை கொடுத்தார். கிணறை மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை பெரிய என்னவாக மாற்ற போகிறேன், ஜாதியாக மாற்ற போகிறேன். இவா நினைக்கிறா என்னுடைய ஒரு பிள்ளை கூட என்ன செய்ய போகுது, சாவ போகுது என்று. எதிர்காலமே கிடையாது, இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, அது சாவ போகுது, அதை நான் பார்க்க கூடாது என்று உட்கார்ந்து இருக்கிறா. கடவுள் வந்து சொல்லுகிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக என்ன செய்ய போகிறேன், மாற்ற போகிறேன். All this happened when she was at the lowest point in her spirituality. அவள் மிக ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கும் பொழுது. புதிய ஏற்பாடு கொஞ்ச நேரம் திரும்பி இன்னும் ஒருத்தரை காமிச்சிருந்தேன். புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 12:10. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருப்பேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஓகே, திரும்ப படிக்கிறது. சாரி. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் எனக்கு வருகிற பலவீனங்கள், I have weaknesses. பவுல் சொல்லுகிறார், எனக்கும் பலவீனங்கள் உண்டு. எனக்கு வருகிற பலவீனங்களிலும் நிந்தைகள், இன்சல்ட்ஸ், நெருக்கங்கள், ஹார்ட்ஷிப்ஸ், துன்பங்கள், calamities, இடுக்கங்கள், persecution and calamities. அப்போ பவுலுக்கும் பல காரியங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை விசேஷித்த வகையில் அனுபவித்தவர். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, நான் 3ஆம் வானத்துக்கு என்ன செய்யப்பட்டேன், எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அந்த காரியங்களை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு வழங்காது என்று. பவுலுடைய கடிதங்களை வாசித்து பாருங்கள். மிக விசேஷமான ஒரு அப்போஸ்தலன். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவரை கடவுள் இயேசு கிறிஸ்துவை தவிர, மனுஷனா நடந்த இயேசு கிறிஸ்துவை தவிர அடுத்தது மேல வைக்கணும்னா இந்த அப்போஸ்தலன் போனதான் இல்லையா? அவருடைய தியோலஜியை தான் இந்த உலகம் முழுவதும் இன்னை வரையில படிச்சு கொண்டு இருக்கிறோம். And now அவர் சொல்லுகிறாரு, எனக்கும் பிரச்சனைகள் உண்டு என்று, எனக்கும் பலவீனங்கள் உண்டு, எனக்கும் என்ன உண்டு, கலக்கங்கள் உண்டு என்று. I have calamities, எனக்கும் விபத்துகள் உண்டு. நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் கப்பல்ல ஏறுறேன். ஆனா கப்பல் போய் என்ன செய்ய மாட்டேங்குது, துறைமுகம் போய் சேர்றதுக்குள்ள சரியான பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்குது. எனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கும் பலவிதமான நெருக்கங்களும் இடுக்கங்களும் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு, இந்த பலவீனங்களில் நான் பலம் உள்ளவனாக இருக்கிறேன். When I am weak, then I am strong. What a contradiction the Bible gives us. இல்லையா? வேதம் சொல்லுகிறதை பாருங்க. நான் பலவீனனாக இருக்கும் பொழுதுதான் நான் என்னவாக இருக்கிறேன், பலவானாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். Oh, just pray for her. She's feeling dizzy. Pray for her. தண்ணி கொடு. Okay, now listen. இல்ல ஒண்ணாவது பயப்படாத, pray பண்ணுவாங்க. Somebody goes to mention, go there. நான் பலவீனமாக இருக்கும்
இருக்கும் பொழுது அப்பொழுது நான் what is Paul saying? Can you say that? நீங்களும் நான் சொல்ல முடியுமா? நான் நுண்டியா இருக்கும்போது தான் வேகமா ஓட முடியும் அப்படிதான் சொல்றாரு. நான் பலவீனமாக இருக்கும் பொழுது நான் பலவானாக இருக்கிறேன் என்று. ஆகாருடைய கதை என்ன கற்றுக் கொடுக்கிறது? What is Agar's story teaching us? When you are most weak, God opens for you the greatest grace. இல்லையா? Look at one verse above this. 2 கொரிந்தியர் 12 மேல உள்ள ஒரு வசனத்தை பாருங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக என்ன செய்யும்? விளங்கும் என்று சொன்னார். என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். Now listen very carefully. The saints of the Bible are teaching us a secret or giving us a revelation that you and I must catch. இந்த வேதாகமத்தில் உள்ள பக்தர்கள் அன்பானவர்களே ஒரு ஆழமான ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. வேதாகமத்தில் உள்ள ரகசியம் இந்த உலகத்தின் ஞானத்துக்கு மாறுபாடான ஒரு ரகசியம். Something that is against the wisdom of the world. It comes only the spirit, revelation of the spirit. இது ஆவியின் வெளிப்பாடில் மட்டுமே வருகிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் ஆகார் சாவ போற நிலைமையில தன்னுடைய பிள்ளையும் வம்சமும் முடிய போகுது என்று நினைச்ச வேளையில ஆண்டவர் வந்து சொல்லுகிறாரு, இல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக மாத்த போகிறேன். வழங்குதான் ஆகார் தன்னுடைய தண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. All my resources are finished. I am bankrupt, man. I got to eat sand. இனிமே மண்ணை தான் தின்னணும். தண்ணி எல்லாம் போச்சுன்னு நினைச்ச பிறகு he opens up a canal. You understand what I mean? புதிய ஏற்பாடுல you saw what Paul says. பவுல் என்ன சொல்லுகிறாரு? நான் பலவீனமாக இருக்கும் பொழுதுதான் பலனாக இருக்கிறேன். என் பலவீனத்தில் உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று. What is the Bible teaching us? What is God telling us? Hey, when you are weakest, நீ பயங்கர பலவீனத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய பயங்கரமான கிருபை வெளிப்படும் என்று சொல்லுகிறார். And that David knew. தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரியும். And that is why he is saying, என்னுடைய இருதயம் கலக்கம் அடையும் பொழுது, நான் தட்டுமாடும் பொழுது அப்ப தேடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அப்ப தேடும் பொழுதுதான் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்காது, எனக்கு என்ன கிடைக்கும்? கிணறு கிடைக்கும். நீ நல்லா இருக்கும் போது கேட்கணும்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கிளாஸ் தண்ணி. நீ உள்ளார உளுந்து கிழுந்து ஆண்டவரே என்று பின்னாடி தூக்கி கூப்பிடுற பத்தி அப்பதான் கிணறு திறக்கும். ஆனா நல்லா இருக்கும்போது தேடக்கூடாதுன்னு சொல்லல. நல்லா இருக்கும்போது தேடுறதுனாலதான் நல்லா இருக்கிறோம். விளக்குதா? அப்ப தேடுவோம். அப்ப நல்லா இருக்கும்போது தேடுறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் தேடுறதுக்கு. விளக்குதா? But when we are lowest, நம்முடைய வாழ்க்கை பலவிதமான திண்டாட்டம் அடையும் பொழுது it is time to expect a miracle of grace in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறுகிற எதிர்பார்க்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா that is when God comes and does a miracle. ஒரு சின்ன பையன் இருந்தான் இங்கிலாந்து தேசத்துல. அவன் பாஸ்டரோட மகன். கணபதி எங்கேயும் போகுது. ஒரு 40 நிமிஷம் பரசனத்தை கேட்க முடியல. எங்கேயும் போகுது. போன் அடிச்சு போகுது. பாஸ்டரோட மகன் கெட்ட பாஸ்டர். சரியா? தள்ளி கூட தண்ணிக்கை அது மகடா பறந்துட்டான். சோ இந்த தண்ணிக்கை ஒரு நாள் எங்கேயோ போயிடுச்சு. வீட்டை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருந்தாங்க. வீடு பத்தி எரியுது. 8-9 பிள்ளைங்க போட்டு எல்லாத்தையும் வாரி கீரி குட்டி செக்கி ஜானி ஜாமி ஜிம்மி ஜும்மி ஜிம்மி பார்த்தோன்னே 1 2 3 4 5 6 7 மேல நிக்குது. ஒண்ணு காணாம போச்சு. அப்போ எங்கடா வீடு எரியுதா எங்கடா காரணம்? மேல பார்த்தோன்னா மேல இருந்து அது ஜிம்மி கத்திக்கிட்டு கிடக்கு. என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து. அப்புறம் பக்கத்துல உள்ளவங்கலாம் இவனை எப்படியாவது காப்பாற்றணும் என்று மேட ஹியூமன் லெட்டர். இன்னும் ஒருத்த மேல நின்று மேல போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. He was a small boy. And then இது வந்து அவருக்கு ஆழமாக படுங்கிருச்சு.
மண்டையில, என்னடா நான் சத்து இருக்கணும் அன்னைக்கு, ஆனா தப்பிச்சிட்டேன். He always says I am a bread plucked out of fire. நான் அக்னி பந்தத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பையன் என்று சொல்லுவார். பெருசா வந்த பிறகு யாரை பத்தி பேசுறது தெரியுமா? சரி பரவாயில்ல, தெரியாது. ஓகே, யாரு? பயங்கர ஞானம், ஜான் வெஸ்லி. Okay, so anyway he was picked up and then he grew up. பெருசா வளர்ந்தார். இந்த காரியம் அவர் மண்டையிலே இருந்துச்சு. ஆண்டவர் நெருப்புல இருந்து காப்பாத்திட்டாரு, ஏதோ ஒரு காரணம் போல. இவர் ஒரு பக்தியா வளர்ந்தார். அங்க அப்பா ஒரு பேங்க்ராப்ட், சரியா? சோ இப்படியா வாழ்ந்த பிறகு ஒரு நாள் இங்கிலாந்துக்கு அமெரிக்காவுக்கு ஊழியம் போகணும் என்று தீர்மானிச்சார். இவர் இங்கிலாந்து தேசத்தை உள்ளவர், அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவுக்கு போகணும், ஒரு பொண்ணை பார்த்து காதல் பண்ணிட்டார். அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்தானுங்க, இவன் சரி வராது, இவன் கரெக்ட் கிடையாது என்று வேணான்ட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணு வேணான்னுச்சு. ஒண்ணு எல்லாத்துக்கு முன்னாலே அவமானப்படுத்திட்டார். ஒரு சர்ச் ஆராதனையில, இந்த மாதிரி ஆராதனை நடக்கிற நேரத்துல நற்கரனை கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணு விரும்பிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒண்ணு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கு பெரிய அவமானமாச்சு. கூட நிக்குது எல்லாத்துக்கு முன்னாடியும். கையில ரொட்டியும் இல்ல, தண்ணியும் திராட்சை ரசமும் இல்ல. இது மட்டும் எல்லாம் தின்றாங்க, இது மட்டும் அப்படியே வெறுங்கையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அவமானம். இது ஒரு பெரிய கோர்ட் கேஸ் ஆச்சு. இந்த பாஸ்டரை பிடிச்சி ஜெயில போடணும்னு தீர்மானிச்ச பிறகு ராவ வெளியே ஓடியாந்துட்டார். எப்படியோ தப்பிச்சு அமெரிக்காவில இருந்து ஓடியாந்து இங்கிலாந்துல வந்து சேர்ந்துட்டார், திரும்ப வந்து சேர்ந்துட்டார். And now he was a total failure. இங்கிலாந்து தேசத்துல நல்லா படிச்சவர், பாஸ்டரா இருந்தவர், மிஷனரியா போனாரு. he was a total failure. ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில 1938 14ஆம் தேதி மே மாதத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது the Lord touched him. When he thought everything was finished, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டாரு, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகணும்னு நினைச்சேன், எங்க அப்பன மாதிரி இருக்க கூடாது, ஒரு நல்லவனா இருக்கணும்னு நினைச்சேன், அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும், அவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய வேண்டும், காட்டுக்காரங்களா கடக்கிறாங்களே என்று அங்க போனேன். ஆனா அங்கதான் எனக்கு பெரிய அடி. இப்ப திரும்ப வந்துட்டா எவனுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பெரிய அவமானத்துல ஒரு சர்ச்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை தொட்டார். He walked out and he said, I know God is with me. Understand? I know God is enough. And he went on to start the Methodist movement. John Wesley. You understand what I mean? You understand? When we are at our lowest, God has a miracle for us. நாம் அதிக கீழே கடக்கும் போது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? That God says I am ready to work. Because God's grace is very very big. It's like an ocean. ஒரு கடலை மாதிரி நீங்களும் நானும் இந்த கிருபையை குடிச்சு என்ன செய்ய முடியாது? முடிக்கவே முடியாது. இந்த உலகமே இந்த கடல்ல போய் பூந்து குடிச்சா கூட என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. And he opens up this grace when we are at our weakest and when we say we cannot do anything else. நீங்களும் நானும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது பாச்சே, இது ஒரு வாழ்க்கையா என்று சொல்றீங்க பாத்தீங்களா? சாவ போற என்று. Then he says I will open up the doors of grace for you. You understand? Amen. ஸ்விமிங், லைஃப் சேவிங் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க சிலருக்கு. நீச்சல் அடிக்கும் பொழுது ஒருத்தன் எவனாவது மாட்டிக்கிட்டானா துடிக்கும் பொழுது அவனை என்ன செய்யக்கூடாதான்? காப்பாற்றவே கூடாது. கரெக்ட். ஒருத்தன் ஸ்விமிங் பூல்ல கடல்ல ஒருத்தன் மாட்டிக்கிட்ட சொல்றான் பாத்தீங்களா? நீ உடனே என்ன செய்யக்கூடாதான்? குதிக்க கூடாதான். எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதான் கரெக்ட். குதிக்க கூடாது. ஏன்னா நீ குதிச்ச அவனுக்கு இருக்கிற பைத்தியக்கார வெறியில அவனுக்கு கீழே போயிருவான், ஒண்ணு என்ன செஞ்சிருவான்? உள்ள அமுக்கிடுவான். ஒன்னால அவனை இழுக்கவே முடியாது. அவன் லெந்தே சோடா மாதிரி இருப்பான், நீ குண்டா போய் தூக்கிட்டு வந்துடலாம்னு நினைப்பேன். ஆனா அந்த சாவர நேரத்துல அவனுக்கு இருக்கிற பணம் இருக்கிற நம்மள என்ன செஞ்சிடும்? உள்ள இழுத்துரும். அப்ப எப்ப காப்பாற்றணும்? கத்திலே அவன் சுயின்னு அப்படியே போறான் பத்தியா, அப்பதான் நீ குதிச்சாதான் அவனை காப்பாற்ற முடியும். உடனே என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். விளக்குதா? And I think grace works like that. கடவுளுடைய கிருபை, when we are down and out,
கிரேஸ் கம்ஸ். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா கலக்கம் அடையும் பொழுது நான் தேவனை தேடுவேன். நான் கலக்கம் அடையும் பொழுது தேவனை தேடுவேன் என்று சொல்லுகிறார். Now let me finish with some practical things. It's almost 11 ஆகுது. சங்கீதம் 42 கடைசியில் போயிட்டு முடிச்சிருவோம். சங்கீதம் 48 போயிடுங்க. நான் உங்களுக்கு போன வாரம் சொன்ன சங்கீதம் 42 43 ஒன்றான காரியம் என்று ஒன்னா எழுதப்பட்டது. இட்ஸ் நாட் a separate song. ரெண்டு சங்கீதம் கிடையாது, ஒரு சங்கீதம். ஆனா அதிகாரமா பிரிக்கிறவங்க தான் அதை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. சரியா? So anyway, 43வது சங்கீதத்துல எப்படி முடிக்கிறார் பாருங்க. 3வது வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறாரு? என்ன சொல்லுகிறாரு? நான் ஏறுவேன் சொல்லுகிறாரா? நான் மேல போயிருவேன் சொல்லுகிறாரா? கிடையாது. தாவீது கீழே கடக்கிறார் ஒண்ணும் இல்லாம. அப்ப சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வெளிச்சத்தை அனுப்பும். நான் இருட்டுல கடக்கிறேன், தடுமாடி கொண்டு இருட்டுல கடக்கிறேன். நீங்க தான் வெளிச்சத்தை அனுப்பணும். எனக்கு வெளிச்சம் கிடையாது. there is no light. என்னுடைய எண்ணெய் முடிஞ்சு போச்சு. விளக்குதான், இனிமேல் என் எண்ணெய் எரியாது. விளக்கு இல்ல, எரியாது. எண்ணெய் இல்லையா, எப்படி எரியும்? அப்ப தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். ஒண்ணு. இரண்டாவது இன்னொன்னு என்ன சொல்லுகிறாரு? உமது சத்தியத்தை அனுப்பும். ஏன்னா விழுந்து போன பிறகு எல்லாம் பொய்யில தான் நடக்கும். ஆகார் பொய்யில தானே கடந்தா கீழே. ஆண்டவரே போச்சு, என் பிள்ளை சாவ போறான், நான் சாவ போறேன், எதிர்காலம் கிடையாது, எல்லாமே முடிஞ்சிச்சு என்றது பொய். When you do not know our God, you will always be wobbling in lies. நம்முடைய ஆண்டவருடைய சத்தியம் தெரியாவிட்டால் இந்த பொய் தான் நம்மை மேற்கொள்ளும். அப்போ ஆகார் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தா. என் பிள்ளை சாவ போறான், தண்ணி முடிஞ்சு போச்சு, நான் சாவ போறேன், என்னுடைய சந்ததி இதோட முடிஞ்சிச்சு. அப்ப கடவுள் வந்து சொல்லுகிறார், அது பொய்யிடா, அது பொய். நான் வந்து உன்னை ஜாதியாக மாத்த போகிறேன். உன்னை தண்ணி தானே முடிஞ்சிச்சு, நான் உனக்கு கிணறே என்ன செய்கிறேன், உனக்கு கொடுக்கிறேன். That is the truth. You understand what I mean? So David is saying, David சொல்லுகிறார், ஆண்டவரே this is the time I need your light and I need your truth. எனக்கு வெளிச்சமும் தேவை, எனக்கு சத்தியமும் தேவை. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் கொண்டு போகும். They will take me to your dwelling place. நீ தங்குற இடத்துக்கு தானே நான் வரணும். நீ வெளிச்சத்தை அனுப்பும், நீ சத்தியத்தை அனுப்பும், நான் அங்கே என்ன செய்வேன், வருவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் முடிக்க போறேன். Now the practical part. What do you do when you cannot pray? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம பிரச்சனையில மாட்டிக்கொண்ட பிறகு கஷ்டம் வரும்போது, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, சீக்கு, இந்த தொந்தரவு, சோதனைகளை விழுந்துட்டோம், அது இதெல்லாம் வரும்போது, நெருக்கடி வரும்போது ஜெபம் பண்றான்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. உங்களால முடியுமோ? என்னால நஷ்டப்பட முடியாது. விளங்குதா? பைபிள் படிக்கணும்னா பைபிள் ருசியா இருக்காது. ஆராதிக்கா நல்லா சோச்சில் வந்து ஆடி பாடி ஆராதின்னு சொன்னா அவன் இங்க வந்து சங்க கல் மாதிரி தான் உட்கார்ந்துருப்பான். முடியாது. ஏன்னா உள்ளார கனமா இருக்குது இருதயம். The heart is very heavy. You understand? So what do you do? What do you do? I noticed one thing in the Bible. Vedagamala. Let us sorry for asking you to tell me. I thought I finished. Anyway, I'm not finished. I'm not going to finish 5 minutes time. Just give me 5 minutes. சங்கீதம் 62. Sorry. சங்கீதம் 62 1. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி என்ன செய்ய
அமர்ந்திருந்து. ஆங்கில பைபிள்ல for God alone my soul wait in silence. அமைதியாக தெய்வனை நோக்கி என்ன செய்கிறதா? அமர்ந்திருந்து. இது ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல இருக்கிறது. சங்கீதம் 37:7 வாசிங்க. சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. புலம்பல் 3:25 Lamentations 3:25 படிச்சுட்டு முடிச்சு. எரேமியா புத்தகம் பக்கத்துல புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களும் நமக்கு காத்திருக்கிறவர்களும் தேவன். சங்கீதம் 62 என்ன சொல்லுது? அமைதியாக என்ன செய்ய காத்து. அப்ப உன்னால ஜோம் பண்ண முடியாட்டி ஜோம் பண்ணாத, பாட்டு பாட முடியாட்டி என்ன செய்யாத, பாட்டு பாடாத, பைபிள் படிக்க முடியாட்டி பைபிள் படிக்காத. நான் என்ன கட்டதா சொல்லி கொடுக்கிறேன் கிடையாது. Understand? The Bible talks about waiting in the presence of the Lord. How do you wait? You wait, you sit down la. Understand? Bus stopல நீ பஸ்ஸுக்கு உட்கார்ந்து காத்துறான்னு சொன்னா, நீ பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து பஸ்ஸுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நான் போய் ரெஸ்டாரண்ட்ல தின்னுட்டு வரேன் அப்படின்னு போனா பஸ்ஸை நீ மிஸ் பண்ணிடுவே. விளங்குதா? Waiting, the Lord says in silence, be still. What is the meaning of the word be still? அசையாத, கம்மனு உட்கார்ந்துரு. உன்னை நான் பாடுன்னு சொன்னா, நான் உன்னை பைபிள் படிக்க சொன்னா, உன்னை துதிக்க சொன்னா இல்லையே. அசையாம கம்மன் என்ன செய்ய? உட்கார்ந்துரு. நான் உன்னை என்ன செய்வேன்? பார்த்து கொள்வேன். Now listen very carefully. If you are down, நீங்க உங்க கடக்கமா பிரச்சனையில கீழே கடக்கும் பொழுது, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, ஆண்டவரே இவ்வளவு கனமா இருக்கும் பொழுது தூங்க முடியும் தானே உன்னால? சும்மா உட்கார முடியும் தானே? முடியும். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ரூம் உள்ளார போயிட்டு ஒரு நாக்காளியை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு நல்ல ஒரு பாட்டை போட்டு, நல்ல பர்க்மன் பாட்டு இருக்கு, தினகரன் பாட்டு இருக்குது, அல்லாட்டி இந்த நம்ம ஃபைவ் கான்ஃபரன்ஸ் வந்த I like the guy's song. வந்தேன் அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சது? உட்கார்ந்து. The Lord says you just wait, you just wait, you just wait in my soul, in my presence. I will take care of the rest. What did Hagar do? Hagar என்ன செஞ்சாரு நினைக்கிறீங்க? இஸ்மாவேலை தூக்கி போட்டுட்டு இவ போய் தூரத்துல போய் என்ன செஞ்சிட்டா? உட்கார்ந்துட்டா. That's when he came. Understand? அவ தேடிக்கிட்டு இருக்கும் போது வந்தாரு இல்லையே. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார போடுறது என்னது? வந்தார். It is time that we learn this. It is not something new. இது புதுமை கிடையாது. இது வேதாகமத்திலும் இருக்கிறது, திருச்சபை சரித்திரத்திலும் ஆழமாக தெய்வனை தேடினவர்கள் இப்படிதான் செஞ்சாங்க. Understand? You just sit in the presence of the Lord. Soaking என்று சொல்கிறோம், basking என்று சொல்கிறோம் இல்லையா? இதுதான். You just put some music, ஒரு நல்ல பாடல்களை போட்டு அப்படியே உட்கார்ந்துடலாம். நீதான் காப்பாத்தணும் சாமி, எல்லாம் இருட்டா இருக்கு, எந்திரிக்கவே முடியல, அப்படி உட்கார்ந்து. மீரா உள்ளவனை எந்த டாக்டரும் ஆபரேட் என்ன செய்ய மாட்டாரு? ஏன் பண்ண மாட்டாரு? பண்ண முடியாதுல்ல. ஆமா வரலையா? உன்னை படுக்க வச்சு மீரா வெளியத்தை வெட்டுனா நீ சும்மா வெட்டி டாக்டர் கல்ல இருக்கு கையை விட்டு எடு சொல்லியா? நேற்று ரேச்சல் என்னோட ஒரு காலை மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா, நீ அமுக்குறதே எனக்கு வலிக்குது, இந்த மசாஜ் பண்றவன் போட்டு இப்படி அமுக்குறான் எப்படா முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதான் அது சொன்னிச்சு ரேச்சலு, ஆமா இதையே உன்னால தகனம் பண்ண முடியல, நீ ஒரு நாள் போய் படுத்து பாரு, அவனுக்கு அப்படியே உயிர் போற மாதிரி. நான் சொன்னேன் உயிர் எனக்கு போவாரு, இந்த காலம் இருக்கு புத்தியா, ஓகே அவனுக்கு தான் உயிர் போகும். இதையே என்னால தகனம் பண்ண அவன் எப்படி தகனம் பண்ண, இந்த காலம் சும்மாவா இருக்கும் அப்படியே இருக்காது. அப்போ ஆபரேஷன் பண்ணா என்ன செய்யணும்?
அவனை நாக் அவுட் பண்ணாதான் முடியும். Understand? And most of the time we need to be knocked out. A lot of time we are alive. That is a problem, you know. இப்படி பேசுறது அப்படி பேசுறது செய்ய பார்க்கறது அதை செய்ய என்னமோ நம்மளுடைய காரியத்தில் செய்யப்பட முடிய மாதிரி. Just sit in the presence of God 1 hour, 2 hour if you can. Then come back again. Just sit. Understand? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல என்ன செய்வார்களா? பறப்பார்கள். இது எல்லாம் இந்த தாவீது பையனுக்கு நல்லா தெரியும். மண்டையில சரியா இறங்கிருச்சு. அதனாலதான் சொல்றான், என் ஆத்துமா கலக்கம் அடையும் போது நான் கர்த்தரை தேடுவேன். Because he knows he can be best when he is at his worst. Amen. That's it. ஆண்டவரே, உங்களை எவ்வளவு நேசிக்கிறீர். ஆகார் யார் ஆண்டவரே? ஒரு எகிப்தியன். நீ திருத்தப்பட்ட ஸ்திரியா? இல்லையே ஆண்டவரே, நீ யூதர்களை அல்லவா தெரிந்து ஆபிரகாமிடம் ஆண்டவரே நீ ஒப்பந்தம் செய்கிறார்கள், உமக்கும் ஆகாருக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொன்ன பிறகு ஆகாரை கூட சந்தித்து அவரை பெரிய ஜாதியாக மாற்றி ஆபிரகாம் கொடுத்ததெல்லாம், நேசித்த ஆபிரகாம் கொடுத்ததெல்லாம் ஒரு பையில தண்ணீர் கிணறையே தோல்வி. எங்களுக்கும் அதையே செய்யும். நாங்கள் பிள்ளைகள் ஆண்டவர்கள், நாங்கள் பிள்ளைகள். மேதையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுகிறவர்கள் அல்ல ஆண்டவரே. மேஜையில் அமர்ந்து ஆண்டவரை பெரிய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள். எங்களை எவ்வளவு நேசிக்கிறோம், முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உள்ளாடுகிற வேலைகளை, தடுமாடுகிற வேலைகளை எங்களை தூக்கி எடுத்து தோளில் மேல் போட்டுக்கொண்டு நடக்கிற மேய்ப்பர் நீராக கைவிடவே மாட்டேன். இவ்வளவு ஒரு அருமையான தெய்வம் இருக்கும் பொழுது இரவும் பகலும் உண்மையே நினைத்துக் கொண்டு ஸ்தோத்திரிக்கை தொடர்ந்து வழிநடக்கும் ஆசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்